தமிழ்நாடு அரசு என்பது மக்கள் நலன் சார்ந்ததாக தான் இருக்கணும். மக்கள் வந்து போராடுறாங்க, மக்களை போய் சந்திக்க கூட இல்லை. தமிழக வெற்றி கழகம் விஜய்க்கு வந்து ஒரு படம் முடிஞ்சு போச்சு. இப்போ வெட்டியா வீட்டில் இருக்கிறாரு, பிரச்சனை இல்லை அவருக்கு. அவர் எப்போ வேணா போலாம் வரலாம். அங்கே உட்காந்துருந்தோம். சாகும் வரை உண்ணாவிரதம் போராட்டம். இந்த பார்ப்பா, இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்லை. உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும் அவ்வளவுதானே. நான் வீட்லயே இருந்துட்டு போறேன், என்ன விடு. பரந்தூர் விமான நிலையம் இங்க வேணாம். நாங்க வந்து அறிவுபூர்வமா பேசுறோம். எங்க கூட இருக்கவங்க எல்லாம் விஞ்ஞானிகள். ஆதவ அர்ஜுனா, புசி ஆனந்த், இவங்க எல்லாம் பெரிய பெரிய சயின்டிஸ்ட். இவங்கள்ட்டலாம் நிறைய அட்வைஸ் எல்லாம் நாங்க வாங்கிட்டோம். இந்த இடம் சரியில்லை, அந்த இடத்துல கட்டுங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா கெத்துலாம். எல்லாம் ஒன்னால வர்றது. 50 வயசுக்கு மேல உனக்கு வேலை வேணுமாடா? கம்மு நாட்டிங்களா? கம்பெனில கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதாடா. ஒரு முறையாவது போயிருக்காரு, அதை நீங்க கேள்வி கேக்குறீங்க. இல்ல இல்ல கேள்வி கேட்கல. இத்தனை நாளா என்ன பண்ணிருந்தீங்கன்னு கேட்டேன் சார். அதே கேள்வி. நான் இப்ப விளையாடினீங்களான்னு கேட்டேன். பாருங்க, நீங்க மறுபடியும் சொல்றேன், என் நோக்கத்தை தப்பா நினைக்காதீங்க. நாய் கூட விளையாடி இருந்தீங்கன்னா அந்த திரிஷாவோட நாய் உனக்கு இதுல அதுக்கிட்ட முத்தம் கொடுத்தாரு. நான் அதை சொல்ல வரல. ஏதோ சொல்றீங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே, நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. அவங்கள ஏன் இழுக்கிறீங்க? அவங்க ஒரு நடிகை. நான் எங்க இழுத்தேன்? திரிஷா தாங்க ட்வீட் போட்டாங்க. அத நம்ம பேசக்கூடாது சார். நான் என்ன சொல்றேன், விஜய் வந்து திரிஷா வச்சிருக்கிறாரு நான் சொன்னேன். அப்படி சொல்ல தள்ளிட்டு போகோ, கூட்டிட்டு போகோ. திரிஷா வந்து விஜய் கூட எடுத்த போட்டோ வச்சிருக்கிறாங்க. அந்த போட்டோ ட்விட்டர்ல போட்டாங்க. எப்போ போட்டாங்கன்னா விஜயுடைய பிறந்த நாளுக்கு முதல் நாள் இரவே பச்சை குழந்தைங்க வச்சுக்கிட்டு பெண்களும் ஆண்களும் இளைஞர்களும் எல்லாருமே வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்திருக்காங்க. விஜய் என்ன பண்ணாரு, காலைல இருந்து பாவனத்து பாட்டி போடுது. ஈவினிங் ஒரு மதியம் 2-3 மணிக்கு வெளியே வராரு. கார்ல கண்ணாடி இருக்கீங்க, அதுவும் இறக்கல, அப்படியே சரன்னு போயிட்டாரு. திரிஷா வந்து ஒரு போட்டோ போடுறாங்க, நாய் கூட விஜய் கொஞ்சிக்கிறாரு. அந்த நாய்க்கு தர மரியாதை ரசிகர்களுக்கு தர தான் சொன்னேன் தவிர விஜய்க்கும் திரிஷாவுக்கும் தொடர்புக்குன்னு சத்தியமா நான் சொல்லவே இல்லை, சொல்லவும் மாட்டேன். எனக்கு தெரியாது. முதலாளி என்னாச்சு, எப்படி நடக்குறீங்க? சொம்பு நசுங்கிடுதுடா முதலாளி. அவங்கள்ட்ட எதுவுமே சொல்ல. நல்லா கேட்டுங்க. விஜய் வீட்டு பக்கத்துல நடிகர் இவருக்கார பாரதிஜா பையன் மனோஜ், எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. மனோஜ் அப்ப சொன்னாரு, இந்த பாருங்க தலைவர் 2 மணிக்கு நான் பாக்குறேன் திரிஷா வந்து வெளியே போகுது விஜய் வீட்டுலன்னு சொன்னாரு. நான் இப்ப வெளியே சொன்னேன். அது நம்ம தேவையில்லாத விஷயம். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அங்க கதவு திறந்து இருக்குது, அது போகுது. கதவு மூடினா வெளியே போகுது. நமக்கு என்ன பண்ண முடியும்? நமக்கு தேவையில்லாத விஷயம். என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? ஏன் ஆளை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா, இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? உங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் கல்யாணங்க. அந்த கல்யாணத்துக்கு உங்களுக்கு சொல்லாம உங்க ஒய்ஃப் இன்னொருத்தர் கூட போனா சரியா இருக்குமா? சரியா இருக்காது. தப்பு தானே? அவ்வளோதான் மேட்டர். அதே மாதிரி தான் கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் இருக்கும்போது விஜய்க்கு பொண்டாட்டி பிள்ளைங்க குடும்பம் இருக்கும்போது அவங்கள கூட்டு போகாம திருட்டுத்தனமா திரிஷாவை கூட்டு போறாங்க. மானம் கெட்ட பையன் பொறுக்கிறதுக்கு பரப்பிட்டான். வெக்கலன்னு தெரிஞ்சு திரும்ப அதே கேக்குற. திருமண வீட்டுக்கு போக கூடாதுன்னு எப்படி சார் நீங்க சொல்லலாம்? நான் எங்க சொன்னேன்? அது ஒரு தனிப்பட்ட விதம் சார். நீங்க தான் சொன்னீங்க திருமண வீட்டுக்கு எப்படி போலான்னு கேக்குறீங்க. நான் எங்க சொன்னேன் திருமண வீட்டுக்கு போலாம்? நீங்க சொன்னீங்க அப்படி போக கூடாது தப்புன்னு. நான் சொன்னேன். ஃபிளாஷ்பேக். சரியா இருக்காது. தப்பு தானே? அவ்வளோதான் மேட்டர். நீங்க பேச்ச திரிக்காதீங்க. நீங்க தான் சொன்னீங்க. ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியும் எனக்கு. அன்னைக்கு திரிஷா விஜயும் கீர்த்தி சுரேஷ் மேரேஜ் போனாங்களே, அதை வச்சு அதை நினைச்சிட்டு நான் சொல்றேன் நீங்க நினைக்கிறீங்க. என் நெஞ்சுக்குள்ள என்ன சொல்லுவாங்க? நெஞ்சில் குடி இருக்கும். நெஞ்சில் தானே? நெஞ்சில் தானே? அது கொஞ்சம் தள்ளி. இங்க போன விஜய் ஏன் ஆணவ படுகொலைக்கு போல? இல்ல கண்டிப்பா அவர் போகல, கண்டிப்பா போயிருந்திருக்கணும். தப்பா? தப்பு இல்லையா? தப்புதான். கண்டிப்பா போயிருந்திருக்கணும். தப்பா? தப்பு இல்லையா? தப்புதான். இனிமே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. அது விஜய்க்கு தகுதியற்றது. அந்த வார்த்தைக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் விஜய்க்கும் பொருத்தமில்லாதது. ஏனென்றால் ஆணவ படுகொலை நடக்கும் போது அதை தட்டி கேட்காம தனக்கு வாக்கு வங்கி போய் என்ற அடிப்படையில் ஊமை மாதிரி மூடி நின்ற விஜய் வந்துட்டு எப்படி அரசு சரியா செயல்பட முடியும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. விஜய் சொன்னார்ல, ஆணவ படுகொலை மட்டும் விஜய் இங்க போனார். தப்பு இல்ல. இவ்வளவு நாள் உங்களுக்கு நாயா வேலை செஞ்சேன் பாரு, என்ன முட்டை நினைச்சீங்களா? ஓ, உன் தலைவன்ட்ட போய் சொல்லு, எங்களுக்கு கட்சியெல்லாம் வேணாம். உங்க தம்பியை ஒருத்த ஆணவ படுகொலை பண்ணிட்டான். நீங்க தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கீங்க. உங்க தலைவர் கண்டனம் தெரிவிக்கல. உங்க தலைவரை தவிர எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. உங்க தலைவர் மட்டும் தெரிவிக்கல. நீங்கள் அந்த கட்சியில இருப்பீங்களா? கண்டிப்பா இருக்க மாட்டேன். கண்டிப்பா இருக்க மாட்டேன். அப்போ மற்ற அரசியல்வாதி தான் அப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா நீ வந்து தான் கிழிப்பே இந்த நாட்டையே மாற்றுன்னு நினைச்சா, கேவலம் சாதி ஓட்டு வேணும்னு நினைச்சிட்டு நீ மூடின்னு உட்காந்துருக்கா, அப்போ என்ன மயிருக்கு நீ கட்சி ஆரம்பிச்ச? எதுக்கு நீ அரசுக்கு வந்து? விஜய் ரசிகர் இருக்காங்களே, விக்கிரவாண்டி மதுரை மாநாடு இறந்தாங்கல்ல, விபத்துல இறந்தாங்கல்ல, விஜய் போய் பார்த்தாரா? என்ன கரெக்டா புரிஞ்சிட்ட ஒரே ஆள் நீங்க தான். சரி, பார்க்கல விட்டுருங்க.
2வது மாநாடு நடத்தினார்ல, அந்த இறந்தவங்களுடைய போட்டோ வச்சு ஒரு நன்றி தெரிவிச்சு உங்களை இறந்துட்டுமேன்னு சொல்றோம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கும். கண்டிப்பா விஜய் போய் சொன்னா ஆறுதலா இருக்கும். ஆழ்ந்த வருத்தத்தோட தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். ஏன் சொல்லல? என் குடும்பத்துல என் உயிர் தானே இருக்கு. கழகத்துல இருந்து ஒரு போன் ஒரு மெசேஜ் எதுவுமே வரல. அப்புறம் இவ்வளவு நாள் உழைச்சதுக்காக என்ன பலன் இருக்கு சொல்லுங்க? ஒரு தொண்டனுக்காக இல்லைன்னா அப்புறம் என்ன அது? நாங்க இழப்பீல்லாம் கேட்கலாங்க, ஒரு ஆறுதல். எனக்கு அவ்வளவு பெரிய மாநாடு நடந்துச்சுல, இந்த மாதிரி திருச்சி மாவட்ட என்னோட நிர்வாகி அப்படின்னு விஜய் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லல? விஜய் ரசிகர்கள் வந்துட்டு இப்படி உயிரை விட்டதை விட இப்படி பின்னாடி போய் செத்ததை விட திரிஷாவோட நாயா இருந்திருக்கலாம். அப்பயாவது விஜய் பார்த்து கொஞ்சி இருப்பாரு, முத்தம் கொடுத்திருப்பாரு. இவருதான் மானஸ்தன். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. கள்ளச்சாராயத்துக்கு நீ போல, லாக்அப் டெத்துக்கு போல, எல்லாத்துக்கும் போயிட்டு தனக்கு அந்தந்த மாவட்டத்தோடைய அந்தந்த ஊருடைய ஓட்டு வேணும்னு சொல்லிட்டு நீலி கண்ணீர் விட்டு நாடகம் செலுத்திய விஜய்க்கு தன் கட்சிக்காரனுக்காக ஏன் போல? அது வந்து கிராமத்துல ஒரு செயல் நடந்த ஒரு விஷயம் நடந்தாலும் உடனடியாக அந்த இடத்துல ஒரு பொறுப்பாளரோ அந்த மாவட்ட நிர்வாகியோ போய் நிக்கிறான். அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி விடுறாங்க சார். யார் பணத்துல? ரசிகர்களுடைய அவங்களுடைய தொண்டருடைய பணத்துல செய்யறாங்க. ஆக மொத்தத்துல விஜய் கீழ இருந்து பாக்கெட்ல இருந்து ஒரு ரூபா போறது இல்ல, ரசிகர் தான். பல கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்காரு சார். கும்பகோணத்துல குழந்தைங்க, பச்சில குழந்தைங்க தீயால கருகி செத்தாங்க. நீலி கண்ணீர் விட்டார் விஜய். அந்த குடும்பத்துக்கு என்ன வேணுமோ நான் செய்யறேன்னு சொன்னாரு. இன்னைக்கு இருக்கும் அந்த குடும்பத்தை எட்டியும் பார்க்கல, திரும்பியும் பார்க்கல, ஒரு உதவியும் செய்யல. எதுக்கு கொடுக்கணும்? எது கொடுக்கணும்? என் மனசு சந்தோஷமா இருக்கணும்னு வள்ளல் தருமபுரம் நீ சொன்ன, ஓ மனசு சந்தோஷமா இருக்கணும்னு வெண்பொங்கல் மசாலா தோசை நான் சொன்னேன். அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. போட இவனை அடிச்சு துரத்தே. ஈழத்து மக்கள் பாதிக்கப்பட்டாங்களே, ஆமா. அப்ப விஜய் எவ்வளவு கொடுத்தாரு? எவ்வளவு? பல லட்சம் ரூபாய் கொடுத்திருப்பாரு. திரு மன்சூர் அலிகான் 25,000, ஆட்சி மனோரமா அவர்கள் 25,000, இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய். உங்க கிழக்கு தேசிய நோண்ட ஏண்டா இது என்ன சினிமா தியேட்டரா? எட்டி மிதிச்சனா? நடிகர் விஜய் அவர்களிடம் கையெழுத்து வாங்குவதற்காக நாங்கள் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றோம். அவர்கள் இதை பார்த்தவுடன் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று சொல்லி எங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள். உடனடியாக அவருடைய தந்தையார் S.A. சந்திரசேகரனிடம் நாங்கள் தொலைபேசி பண்ணி இனப்படுகொலை குற்றவாளி ராஜபக்சேவை தண்டிப்பதற்கான ஒரு கையொப்பம் என்று நாங்கள் பேசினோம். ஆனால் அவர் இல்லை, கையெழுத்து போட முடியாது, இதற்கு நாங்கள் அதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டார். பொன்மொழி பேசி புறப்பட்டு வந்த என்ன புரட்டி புரட்டி எடுத்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். மன்சூர் அலிகான் 25,000, படத்துடைய கதாநாயகன் நடிக்கக்கூடிய நடிகர் விஜய் வெறும் 500 ரூபாய், 200 கோடி விட்டுட்டு வந்தாருன்றீங்களா? அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன். அது என்ன ஆகி போச்சுன்னா, அது அப்படித்தான். அப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. உண்மையாவே 200 கோடி விட்டு வந்தவர் இருந்தா அன்னைக்கு 500 ரூபாய் போட்டுருப்பாரா? இல்ல சார், அப்ப இன்னைக்கு ஏன் விட்டு வந்தாரு? இப்ப அதெல்லாம் சந்தேகமா இருக்கு நமக்கு. இவனால போய் சொல்றான். அப்போ அந்த 200 கோடிக்கு ஈடாக இங்க டீலிங் நடந்துச்சு. அதான் சொல்ல சார், இன்னைக்கு 200 கோடி விட்டு வந்திருக்காரு சார். தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாத்தையும் விட்டு. அதுதான் சொல்றேன். அட முட்டாளுங்களே, அட அணில் குஞ்சுங்களே, நீங்க ஏமாந்து போகாதீங்கடா. இருந்தாலும் ஏமாத்துறான் அவங்கள. சினிமா வேற, இது வேற. சினிமா சினிமா வேற, அரசியல் களம் வேற. இதுதான் இந்த அணில் குஞ்சுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. முட்டாளுங்க அப்படியே பைத்தியக்காரத்தனமா ஆடுறாங்க. அது புரிய மாட்டேங்குது பாருங்க. உங்களுக்கு புரிதல் கூட அவங்களுக்கு இல்ல. தொண்டர்லாம் மாறிட்டாங்க சார் இன்னைக்கு. அதுதான் சரி, அரசியல் படுத்தப்பட்டாங்க. நீங்க அதை பாராட்டணும் சார். உண்மையிலேயே உனக்கு புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். அவர் அணில் கூட்டன்னு சொல்றாருல, நாங்க அணிலுக்கு கூட இல்ல. நான் லூசுதான். லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி அரசியல் வந்து சினிமா தான் சொல்லி கொடுக்கணும்ன்ற ஒரு இதை நீங்க விதைக்கிறீங்க. அது தப்பு இல்லையா? அது அதுதாங்க நானும் சொல்றேன். அட அணில் குஞ்சுங்களே, நடிப்பா பாருங்கடா, அரசியல் களத்தை கொண்டு வரதுன்னு சொல்றேன். அதை விட்டுருங்க. இருக்காரு சார், ஈழத்துக்காண்டி உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. உண்ணாவிரதம் மட்டும் இருந்தாரு, 500 ரூபாய் கொடுத்தாருல, அதுவும் சொல்லுங்க. சினிமான்ற ஒரு கலை சார், கலையா பார்த்துட்டு போயிருங்க. அதுதாங்க, அந்த நடிப்பை பார்த்து இந்த அணில் குஞ்சுங்க பைத்தியமா வந்துட்டு கூட்டமா நிக்குதுங்க.
மத்த கட்சிக்கு எது நடக்கலன்னா கூட்டமே வர்றதில்ல, ஆளே வர்றதில்ல சார். மற்ற கட்சி கூட்டம் வந்தாலும் அடுத்தவங்க கடையை சூறையாடுறது, பேனரை கிழிக்கிறது, கடை மேலே குரங்கு மாதிரி ஏறி உட்காருது, மரத்து மேலே ஏறி உட்காருது, கரண்ட் கம்பியில் ஏறுறது, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. காசு கொடுத்து வரக்கூடிய கூட்டம் வயதான கூட்டம் சார். அதை விட அந்த கூட்டம் எவ்வளவோ பரவாயில்ல. காசு கொடுத்து வந்தாலும் அது தெளிவான கூட்டம். இது பைத்தியக்கார கூட்டம்.